இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 18வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய வாக்குத்தத்தமான வசனம், இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமான வசனம். வசனத்தை வாசிங்க. 18ஆம் சங்கீதம் அதனுடைய 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய வாழ்க்கை என்கிறதான விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு எதிரான எல்லா இருள்களை என்ன செய்கிறவர்? ஸ்தோத்திரம். வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கையை அவங்க முகத்துக்கு நேராக உங்க முகத்தை திருப்பி, தேவன் உங்கள் வாழ்க்கை என்கிறதான விளக்கை ஏற்றுவார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். குடும்பத்தில் எப்படிப்பட்ட இருள் இருந்தாலும் எல்லாத்தையுமே அவர் வெளிச்சமாக்க போகிறார். ஸ்தோத்திரம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். 2 வாரம் இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு நாம் அநேக காரியங்களை தியானித்தோம். தாவீதனுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்கி அவர் விசுவாசித்த அந்த வார்த்தைகளின்படி அவருடைய விளக்கு ஏற்றப்பட்டது. ராஜாவாய் அவரை தேவன் சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தார் என்கிற காரியத்தை பார்த்தோம். அதுபோல ஸ்தோத்திர இனமாக எகிப்தில் அந்த ஜனங்களுடைய இருளை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருள் வராதபடிக்கு எப்படி அவர்களை விசேஷப்படுத்தி பாதுகாத்தார் என்கிற காரியங்கள். இன்னுமாக மரண இருளை இஸ்ரவேல் அந்த யூத ஜனங்களை விட்டு தேவன் நீக்கி இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் வந்தது என்று சொல்லி அந்த யூதருடைய மரண இருளை எப்படி தேவன் வெளிச்சமாக்கினார் என்று சொல்லி போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் முக்கியமான சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனம். யாராவது வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இந்த நாளிலே முதலாவதாக நாம் தியானிக்க போற ஒரு காரியம், சவுலினுடைய இருளை தேவன் வெளிச்சமாக்கினார் என்கிறதை நாம் தியானிக்க போகிறோம். சவுலினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரை சந்திக்கும் முன்னாடி அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இருள். அந்த நாட்களில் ஆண்டவருடைய சீசரை இவன் என்ன செய்தானா? பயமுறுத்தினான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 1ஆம் வசனத்திலே சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் என்ன சொல்றான்? நாம் போய் இந்த மார்க்கத்தாராகிய யாரெல்லாம் இயேசுன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்களோ, இயேசுவை ஆராதிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் என்ன செய்ய போறேன்?
பிடித்து கட்டி சிறைச்சாலையில போட போறேன், அவங்களை சித்திரவதை பண்ண போறேன். அந்த புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். மிகப்பெரிய ஒரு, இந்த நாட்களில் இருக்கிற ரவுடிகள் எல்லாரை காட்டிலும் ஒரு பயங்கரமான மூர்க்கத்தனமான ஒரு ரவுடித்தனம் பண்ணினவன் தான் இந்த சவுல். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதபடிக்கு ஸ்தோத்திரம் அடங்கா பிடாரிகளாய் ஒருவேளை ஜனங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களையும் சந்திக்க தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஒரு சவுலே இப்படிப்பட்ட கொலைகாரன், ஸ்தோத்திரம், மிகப்பெரிய அந்த ஆண்டவருடைய சீசர்களே அந்த ஆதி சபையில கொலை செய்வதற்காய் பயமுறுத்தி அவர்களுக்கு எதிராய் பேசி செயல்பட்ட ஒரு ஆளை இயேசுவால சந்திக்க முடியும்னா, அவனுடைய இருண்ட வாழ்க்கையை வெளிச்சமாக்க இயேசுவால கூடும்னா, எப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் சந்திக்க இயேசு இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். அவரால சந்திக்கப்பட முடியாத ஒரு ஆள் அப்படின்றதே இல்லை. எனவேதான் இன்றைக்கு கொலைகாரர்களும், நான் பயங்கரமான பாவியாயிருந்தேன், மந்திரவாதியாயிருந்தேன், மற்ற குடும்பங்களை அழிக்கிறவனாயிருந்தேன், பணம் வாங்கி கொண்டு மந்திரங்களை செய்து என்று சொல்லி பல தரப்பட்டதான மக்களும் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படின்னா அவருடைய வாழ்க்கையை, அவருடைய இருண்ட அனுபவங்களை இயேசு இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களிலும் அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதற்காக நீங்க செய்ய வேண்டியது, நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணணும். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படலையா, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சமுதாயத்தில் ரட்சிக்கப்பட்டா, இவெல்லாம் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே அப்படின்றவங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் எடுத்து ஜெபிக்கும் போது எப்பேற்பட்டதான மனிதனுடைய இருண்ட வாழ்க்கையும் தேவன் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே சபலை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 58வது வசனத்துல படிங்க. அந்த வசனத்தை படிங்க. 7:58 படிங்க. அப்போஸ்தலர் அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். பாருங்க, சாட்சிக்காரர்கள் அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி, அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்து அருகே வைத்தார்கள். இங்கே ஸ்தேவான் அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக தன்னை குறை சொல்லுகிற மக்களுக்கு முன்பாக செய்ததான ஒரு பெரிய பிரசங்கத்தை ஆதியாகமத்திலிருந்து அது கிறிஸ்து பாடுபட்டதுக்கு வரைக்கும் செய்ததான மிகப்பெரிய ஒரு நீண்ட பிரசங்கத்தை இந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த பிரசங்கத்தை அந்த ஸ்தேவான் செய்து முடிக்கும் போது அவரை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவரை கல்லறியும்படியாக அவர்கள் முடிவெடுத்தார்கள். அந்த அந்த ஸ்தேவானை அவனுக்கு எதிராய் கள்ள சாட்சி சொல்லி அவனை கல்லறிகிறவர்கள் இந்த சவுலுடைய பாதத்தில் தான் தங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொண்டு போய் வைத்தாங்களாம். கொலைகாரர்களுக்கு உதவியா இருந்தவன் தான். கல்லறிங்கடா, கொல்லுங்கடா, பாத்துடலாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாருக்கும் என்கரேஜ் பண்றது யாரு? சவுல் தான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வாலிபனாய் சவுலுடைய வாழ்க்கை இருண்டதாய் காணப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட இருண்ட வாழ்க்கை! இந்த ஆளெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாரு, இந்த என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரு, இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்காதிருங்க. கண்டிப்பா இயேசு ரட்சிப்பார், கண்டிப்பா இயேசு சந்திப்பார். நாம் போற ஆலயத்தில் அவர்களையும் இயேசு சந்தித்து ஆராதிக்க வைப்பார் அப்படின்ற விசுவாசம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட சபையில் ஞானஸ்நானம் எடுக்கிற ஜனங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பலர் ஏன் ஆலயத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணால் கூட ஃபோனை எடுக்கிறது இல்லை. ஸ்தோத்திரன். போன வாரத்தில் 4 பேருக்கு 5 பேருக்கு ஃபோன் பண்ணோம், மெசேஜ் பண்ணோம்.
அவங்க என்ன செய்யறதில்ல, மதிக்கிறதில்ல, ஊழியக்காரங்களே மதிக்கிறதில்ல. ஸ்தோத்திரம். பாருங்க, அவர்கள் எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த சவுலை போல முரட்டாட்டம் பிடித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பயங்கரமான முரட்டாட்டத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. இவங்களை பிடித்து மறுபடியுமா தொட்டியில மிக்க முடியும், ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்? ஸ்தோத்திரம். சவுலனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி தான் பயங்கரமான ஒரு ரவுடியாய், பயங்கரமான ஒரு கொலைகாரலுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அப்புறம், இயேசு அவனை சந்தித்த அப்புறமாக பார்க்கும்போது எப்பொழுதுமே எல்லாமே இயேசுதான், எல்லாமே வாழ்க்கையில இயேசுதான். அந்த சவுல் ஒரு பயங்கரமான பெரிய ஒரு பணக்காரன் கூட, வாலிபன். அந்த வயதுல தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சவுலை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, ஜனங்களே, நான் இருளிலே, என்னுடைய இளமையிலே, என்னுடைய வாலிப துள்ளலிலே ஒரு கொலைகாரனாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிரியாயிருந்தேன். இயேசு எப்படியோ என்னை என்மேல் இரக்கப்பட்டு சபையாருடைய ஜெபங்களை கேட்டாரே என்னவோ தெரியல, இயேசு என்னை சந்தித்தார். ஸ்தோத்திரம். சந்திக்கப்பட்டதான அந்த பவுலனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், இனி நான் அல்ல, எனக்குள் ஜீவிப்பவர் அந்த ஆண்டவர். இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் அற்பமாய் குப்பையுமாய் நான் எண்ணுகிறேன் என்று சொல்லி தேவனை பயங்கர வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக சாகிற வரைக்கும் எல்லா இடங்களிலும், பெரிய ஒரு பணக்காரன் தான், ஆனா கஷ்டத்திலும் பல ஜனங்களால் அடிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் நிந்திக்கப்பட்டும் ஏமாற்றப்பட்டும் அந்த நிலைமையிலும் தேவனுக்காக அவர் வல்லமையாய் பிரகாசித்தார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகளாய் உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஸ்தோத்திரம். தேவன் உங்கள் வைத்த சபையில உண்மையாய் உங்களால் ஆராதிக்க முடிகிறதா? வெளியில போன ஆண்டவருக்கு அட்லீஸ்ட் இவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு நிலைமையில ஒரு சாட்சியுள்ள வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடிகிறதா? சிந்தித்து பாருங்க. சவுலனுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு இருண்ட அனுபவத்தின் மத்தியில இயேசு அவரை சந்தித்தார். ஸ்தோத்திரம். பாருங்க, 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் எப்படி அவரை சந்திக்கிறார் படிங்க. அவர் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. ஒரு ஒளி, வானத்திலிருந்து ஒரு ஒளி, இல்லாவிட்டால் வெளிச்சம். அவனுடைய இருண்ட வாழ்க்கையை பிரகாசிக்க தேவன் ஒரு வெளிச்சமாய் வெளிச்சத்திலே அவனை பிரகாசிக்க செய்து சந்திக்கிறதை வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தேவன் ஒரு மனிதனை சந்திக்க ஒரு வெளிச்சம் போதும். தேவன் ஒரு மனிதனை சந்திக்க ஒரே நிமிடம் போதுமானதாக இருக்கிறது. பாருங்க, அந்த வெளிச்சத்திலே வெளிச்சம் பிரகாசித்தது. ராத்திரி வேளையில் அல்ல, பகல், பட்ட பகலிலே அவன் அங்கே அவன் நிருபங்களை கடிதங்களை வாங்கி கொண்டு எங்கெல்லாம் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களோ அவங்களை என்ன செய்ய போறேன், கட்டி உங்களிடத்துல கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி அவன் பிரயாணமாய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலுமே பிரகாசித்தது. ஸ்தோத்திரம். பிரகாசித்த போது அந்த ஒளிக்கு முன்பாக அவனால் நிற்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி தேவன் அந்த வார்த்தையின் மூலமாய் பேசுகிறதை பார்க்கிறார். அவனை சுற்றிலும் பயங்கரமான ஒரு வெளிச்சம், ஒளி பிரகாசித்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி அந்த ஒளி பிரகாசித்தது? நெருக்கத்தின் மத்தியில் அந்த நாட்களில் சபை என்ன செய்தது? ஜெபித்து கொண்டே இருந்தது. ஆண்டவரே, இந்த சபையை சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. ஸ்தோத்திரம். பேதுருவுக்காக சபையார் ஜெபித்தார்கள். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து தேவன் அற்புதமாய் விடுதலையாக்கினார். பேதுருவுக்காய் சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த நாட்களின் சபை சுயநலத்தை மறந்து
தேவனுக்காய் தாங்கள் சாட்சியாய் வாழ வேண்டும், தேவனுக்காய் நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி, தேவனுக்காய் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியமாய் செயல்பட்டார்கள், ஜெபித்தார்கள். எனவேதான் அந்த சவுல் சந்திக்கப்பட்டான் அந்த வெளிச்சத்திலே அப்படின்றதுக்கு பேக்ரவுண்டா இருந்தது சபை. சபை ஜனங்களுடைய ஜெபமாய் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? சபைக்காய் ஜெபிக்கிறீங்களா? சபைக்கு வர நமக்கு சரியா வந்து ஆராதிக்க கூட நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். சபை ஊழியங்களில் அநேக ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜெபங்களில் சபையை குறித்ததான எண்ணம் இருக்கிறதா? பாருங்க. ஸ்தோத்திரம். சவுலுக்காக அந்த ஆதி சபை ஜெபித்ததன் நிமித்தமாய் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஸ்தோத்திரம். ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த ஒளிக்கு முன்பாக அவனால் நிற்கவே முடியல. ஸ்தோத்திரம். தேவன் ஒரு மனிதனை சந்திப்பார்னா அவன் தன்னுடைய சுயத்தினாலே அவனால் நிற்க முடியாது. அவனுடைய எல்லா பழைய வாழ்க்கையை நீங்கி போகும்படியாய், தேவனுக்காக அவனுடைய சத்தம் உயர்த்தப்படும்படியாய் தேவன் சந்திக்க இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கீழே விழுந்து கிடக்கிறான். ஸ்தோத்திரம். தேவனுடைய சத்தம் கேட்கிறது. சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஸ்தோத்திரம். இந்த சவுலேன்ற இடத்துல இன்னைக்கு தேவன் உங்களிலே பலரை கூப்பிடுவார்னா எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியமா இருக்கும் பாருங்க. சவுலே, சவுலே, நீ ரட்சிக்கப்பட்டவன். ஸ்தோத்திரம். நீ இப்படி பாவத்தில் இருக்கிறாயே, உன்னுடைய வாழ்க்கை சரியில்லாம இருக்கிறதே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்பார்னா, ஸ்தோத்திரம், அது எவ்வளவு பரிதாபகரமான ஒரு காரியமாக காணப்படும். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதான சவுல் பவுலாய் மாற்றப்பட்டு அவர் ஆண்டவருக்காய் பிரகாசித்தார். அவனுடைய இருளெல்லாம் நீங்கி அவன் வாழ்க்கையே பிரகாசமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, நீர் யாரு? ஒளி வந்தது, நான் விழுந்து கிடக்கிறேன், இப்ப சத்தம் கேட்கிறது. ஆண்டவனே, ஆண்டவரே, நீர் யார் அப்படின்னும் போது ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவனுக்கு எல்லாமே புரிந்து விட்டது. எதிர்பேச அவனுக்கு வார்த்தை இல்லை. காரணம், எங்கெல்லாம் இயேசுவை ஆராதிக்கிறாங்களோ அவங்களை உதைக்கணும், அடிக்கணும். சீசர்களையும் பயமுறுத்தினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. ஸ்தோத்திரம். அவனுக்கு எல்லாமே புரிந்து விட்டது. ஆண்டவரே, நான் என்னப்பா செய்யணும்? உடனே கேட்கிறான், நான் என்னப்பா செய்யணும், என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தமாயிருக்கிறீர்? ஸ்தோத்திரம். ஆண்டவரால் ஒளியில வெளிச்சத்தில சந்திக்கப்பட்டதான சவுலனுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி அவன் கேட்டு அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய கடைசி நாட்களில் அவர் எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, அப்பா நான் என்ன செய்யணும் இயேசுவே, என் வாழ்க்கையில என்ன செய்யணும், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தையோடு ஆண்டவருக்காய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருட்டிலே கிடந்தோம், பாவத்திலே கிடந்தோம், அசுத்தத்திலே கிடந்தோம், இயேசுவை அறியாதபடிக்கு கிடந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளிலே சவுலை சந்தித்தது போல எப்படியோ தேவன் சந்தித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி ஞானஸ்நானம் எடுக்க வைத்து சபையில வைத்து நடத்தி கொண்டிருக்கிறாரே. நம்முடைய ஓட்டத்தின் முடிவு எங்கே போக வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம்? பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மத்தியில, இன்றைக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் மத்தியில நாம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், சித்தமாயிருக்கிறீர்னா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெய்வ பயத்தோட நம்முடைய வாழ்க்கை
இருக்கிறதா என்கிறதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 3 நாட்கள் அவன் பார்வையில்லாத ஒரு குருடனாய், முழு குருடனாய் அவன் மாறிவிட்டான். புசியாமலும் குடியாமலும், ஒண்ணுமே சாப்பிடல, குடிக்கவும் இல்லை, அப்படியே இருக்கிறான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரே துன்பப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு ஒருவேளை அவன் புசியாமலும் குடியாமலும் இருந்திருக்கலாம். ஆண்டவர் நீ போ, நான் உனக்கு மறுபடி செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே உனக்கு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரே. அங்கே அவன் காத்து கொண்டிருக்கிறான். 3 நாள் ஒண்ணுமே சாப்பிடல, அவன் பார்வை இல்லாதவனாய் இருக்கிறான். இந்த நேரத்தில் தான் அங்கே அனனியா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் தாமே அந்த பவுலனிடத்திலே அனுப்பி, சவுலனிடத்திலே அனுப்பி அவனுடைய குருட்டு கண்களை திறக்கவும் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும் தேவன் அவரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவன் அந்த அனனியாட்ட பேசுறாரு. என்ன பேசுகிறார்? 11-13 வரைக்கும் படிக்கும்போது, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். சவுல் என்கிற வார்த்தையை கேட்டவுடனே இந்த அனனியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்ன ஆண்டவரே, சவுலா? இவன் ஒரு கொலைகாரன் ஆயிற்றே. ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். 13ஆம் வசனத்தில், அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக கிறிஸ்தவர்களுக்கு, சீசர்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்தவனாச்சே, இவனை போய் சந்திக்க சொல்றீங்களே? இல்லப்பா, அவனை இப்ப நான் சந்தித்துட்டேன். அவனை எனக்கு பெரிய ஒரு சாட்சியாய் நான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் அனனியாவினிடத்துல சொல்லுகிறார், அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். என்னுடைய நாமத்து நிமித்தமாய் அவன் பயங்கரமாய் எனக்காக பாடுபட போகிற ஒரு வல்லமையான சாட்சியாய் இருக்க போகிறான் என்று சொல்லி விளக்கி எல்லா காரியங்களையும் சொன்னபோது, இந்த அனனியா இந்த சவுலனுடைய வீட்டுக்குள்ளே கடந்து போய் ஸ்தோத்திரம் பேசுகிறதை பார்க்கிறோம். 17ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். ஸ்தோத்திரம். அவன் சவுலனுடைய வீட்டுக்குள்ள போய் ஸ்தோத்திரம், சகோதரனாகிய சவுலே என்று அழைக்கிறான். பெரிய தேவனுக்கு விரோதியாக இருந்த ஒரு மனுஷன்தான், ஆனால் சகோதரனே என்று சொல்லி அவனை அழைத்து, நீ வெளியில போகும்போது உன்னை சந்தித்ததானே அந்த ஆண்டவராகிய கர்த்தர் என்னை அனுப்பினார், நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உன்னிடத்துக்கு என்னை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஜெபித்த போது என்ன நடக்கிறது? 18ஆம் வசனத்திலே, உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாருங்க, உடனே அவன் அந்த கண்ணிலிருந்து மீன் செதில்கள் போல விழுந்தது. அன்றையோட அவனுடைய பாவத்தின் இருள்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போய்விட்டது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். உடனே அவன் ஞானஸ்நானம் கேட்கிறான். ஸ்தோத்திர. ஞானஸ்நானம் அப்பொழுதே அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பின்பு அவன் போஜனம் பண்ணி, 19ஆம் வசனத்தில், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான்,
சவுல் தமஸ்குவுடனே உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். பாருங்க, இருளிலே கிடந்த ஒரு மனிதன், சீசரிலே அந்த நாட்களில் இருந்த அப்போஸ்தலரையே சீசரிலே பயமுறுத்தினவன், சபைகள் தோறும் நுழைந்து கிறிஸ்தவர்கள் எங்கிருந்தாலும் பிடிக்க செயல்பட்ட ஒரு மனிதன், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவன், இப்பொழுது இயேசுவால அந்த மனிதனுடைய இருள் மாற்றப்பட்ட போது, அவன் ரட்சிக்கப்பட்ட போது தாமதம் பண்ணாதபடிக்கு இந்த இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஆலயங்களிலே நுழைந்து விசுவாசிகளை அடித்து, கிறிஸ்தவர்களை அடித்து துன்பப்படுத்தின ஒரு மனிதனை இப்பொழுது ஆலயத்தில் போய் அவன் இந்த கிறிஸ்து தேவனுடைய குமாரன், பரலோகத்திலிருந்து பிதாவினால அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆலயங்களில் என்ன செய்தாரு? பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். 21ஆம் வசனத்திலே கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா? இவன் தானே கிறிஸ்தவர்களை அடித்து நாசமாக்கும்படிக்கு நிறுவங்களை எல்லாம் கேட்டு வாங்கினவன். இவன் இப்பொழுது இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி சொல்றானே, இயேசு தேவகுமாரனா இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி சொல்றானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் சவுல் அதையெல்லாம் கண்டுகொள்ள 22ஆம் வசனத்திலே சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார். எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் இவர்தான் உண்மையான தெய்வம், இவர் மனுக்குலத்தை மீட்டு ரட்சிப்பதற்காய் வந்த கிறிஸ்துவாகிய இரட்சகர் என்று சொல்லி எல்லாருக்கும் பேச ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். அந்த சவுலை கொலை செய்ய அந்த யூதர்கள் முடிவு செய்தார்கள். ஆனாலும் தேவன் அவரை தப்ப பண்ணி, ஸ்தோத்திரம், பல நாடுகளிலே ஆண்டவருடைய சபையை ஏற்படுத்தவும், பல நாடுகளிலே கப்பல்களிலும் கால்நடையாகவும் பல நிலைமைகளிலே கடந்து சென்று ஆண்டவருக்காய் ஊழியங்களை செய்ய வல்லமையான ஒரு சாட்சியாய் சபலை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஸ்தோத்திர. ஆண்டவர் அந்த சவுலனுடைய எல்லா இருள்களையும் மாற்றி அவனுடைய வாழ்க்கை என்ன செய்தார்? வெளிச்சமாய் மாற்றினார். ஸ்தோத்திரம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பார்க்க விரும்புகிறார். சவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தாரு. அனுபவம் இல்லை, சபையில் இத்தனை வருடம் ஆராதித்த அனுபவம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த நாளே போய் இயேசுவே ஆண்டவர், இவர்தான் கல்வாரி சிலுவையிலே எல்லா ஜனங்களும் மீட்படைய பாவத்திலிருந்து விடுதலையாகி பரலோகம் போக இவர்தான் மரிக்க வந்த உண்மையான தெய்வம் என்று சொல்லி பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையிலே உள்ளதான ரட்சிப்பின் அனுபவங்களும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையிலே உள்ளதான நெருக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசுவை பற்றி ஒரு 2 ஆத்மாவுக்காவது சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வருகிறதா? தோத்திரம். தெரியாம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி தெரியாமலே சிலர் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாய் அல்ல. சவுல் என்று சொல்லப்பட்டதான இந்த பவுல் ரட்சிக்கப்பட்ட போது தன்னுடைய இருண்ட வாழ்க்கையை வெளிச்சமாக்கின அந்த இயேசுவை குறித்து எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு மனிதனாய் மாறினான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இங்கே இருக்கிறவர்கள்
எல்லாருமே பெரும்பாலும் ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுங்க. ஸ்தோத்திரம். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இருளுக்குரிய காரியங்களிலே அவர்கள் நாட்டம் உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். என்னை பின்பற்றுகிறவன் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆபேலை குறித்து அவன் மரித்தும் பேசுகிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மரித்தும் இன்றைக்கும் ஆபேல் பேசப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் மரித்த பிற்பாடும் பேசப்படணும்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒழுங்கான முறையில் தேவனுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சரியில்லாத வாழ்க்கை, தாறுமாறான வாழ்க்கை, ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி டாஸ்மார்க் கடையில் பாட்டிலை வாங்கி ஊத்துறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பாவ காரியங்களை செய்கிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் பாக்கு போடுகிறது, சிகரெட் இழுக்கிறது, மூக்குப்படி போடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வீங்கன்னா நீங்க ஒளியிலே அல்ல, ஒளியை பின்பற்றுகிறவர்களாய் அல்ல. இன்னுமே கூட உங்களுடைய வாழ்க்கை இருளை பின்பற்றி இருளுக்குள்ளே தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஸ்தோத்திரம். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாகும்படிக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கோணலும் மாறுபாடு உள்ள பாவம் நிரம்பினதான ஒரு உலகத்திலே, துன்மார்க்க உலகத்திலே நாம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு நாம என்ன செய்யணுமா? 14ஆம் வசனத்தில் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவருடைய ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நாம சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சவுலனுடைய இருளை மாற்ற ஒரே நாள் தான் வெளிச்சம் பிரகாசித்தது. அதுக்கப்புறம் சவுலனுடைய வாழ்க்கையில பவுலாய் மாற்றப்பட்டு வாழ்நாளெல்லாம் ஒரு பிரகாசிக்கிற ஒரு ஸ்டாராய், விளக்காய் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில சவுல் மாறினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதுபோல காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளிநாடு ஒன்றில் ஒரு அப்பாவும் ஒரு மகளும் ஆப்ரஹாம் லிங்கன் யாருன்னா, அமெரிக்கா தேசத்தில் அடிமைகளை விற்கிற சந்தை இருந்ததான நாட்களில் அந்த அடிமைத்தனத்தை எல்லாம் முறித்து அந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாய் மாறின ஒரு மனிதன் தான் ஆப்ரஹாம் லிங்கன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அடிமைகளை சந்தையில் ஆடு மாடு விற்கிறது போல அடிமைகளை கொண்டு வந்து விற்பார்கள். யார் வேணாலும் அடிமைகளை வாங்கலாம், விற்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு காலம் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்தை நீக்கி போட்டு ஆப்ரஹாம் லிங்கனுடைய கல்லறையில் இடத்துல அந்த தகப்பனாரும் மகளும் போயிருக்கும் போது அந்த மகள் கேட்டாலாம், அப்பா, இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்ன விளக்கு அணைக்க மறந்துட்டாரா? அவருடைய கல்லறையில் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது அறியாத பிள்ளை அப்படி கேட்டுச்சு. அப்போதான் அந்த தகப்பனாருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆப்ரஹாம் லிங்கன் அவர் வாழும்போதும் மக்களுக்கு பிரயோஜனமாய்
இருந்தார். அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையை கொடுக்கிற ஒரு நல்ல மனிதனாய் இருந்தார். ஸ்தோத்திரம். எனவே என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை போற்றப்படுகிற பேசப்படுகிற அளவில் என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைத்தாராம். பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் வாழும்போது ஒரு நல்ல வாழ்க்கை தேவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் வேகமாய் போகிறது. நாம் கிறிஸ்துவுக்காய் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு பிரதிபலனாய் நம்மோடு கூட வருமே தவிர நாம் சம்பாதித்ததான ஒண்ணுமே நம்மோடு கூட வராது. ஸ்கூட்டர் வராது, கார் வராது, வீடு வராது, வாசல் வராது, இடம் வராது, ஒண்ணுமே வராது. எப்படி வெறும் கையோடு வந்தோமோ வெறும் கையோடு தான் நம்ம போக வேண்டியது இருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்காக நாம் பிரகாசிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சவுலனுடைய வாழ்க்கையில சந்திக்கப்பட்ட போது, ஆண்டவரை என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவனுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாய் மாறிற்று. இந்த வேத புத்தகத்தில் நாம் படிக்கிறதான பெரும்பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள்லேருந்து பெரும்பாலான கடைசி அந்த வெளிப்படுத்தல் புத்தகம் அது யோவான் எழுதினது. மற்ற நிருபங்கள் பெரும்பாலான பேதுரு, யோவான் இவைகளை தவிர நிறைய நிருபங்கள், நிறைய புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் அந்த பவுல் எழுதின புத்தகங்கள் தான் இருக்கிறது. பாருங்க, அந்த அளவுக்கு தேவனுக்காக இந்த சவுல் வல்லமையாய் செயல்பட்டார். உலகத்தில் ஸ்தோத்திரம் என்னதான் நம்ம சாதித்தாலும் அது பிரயோஜனமற்றது. தேவனுக்காக நீங்கள் எதை செய்தாலும் அது பிரதிபலனாய் உங்களோடு கூட வரும். எனவே உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு உறுதியான எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளை. இயேசு சவுலை ஒரு நாள்ல சந்தித்தது போல என்னையும் சந்தித்து ரட்சித்தார். நான் ஆண்டவருடைய பிள்ளை. இயேசுவுக்காக முழுமையாய் என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து காலமெல்லாம் நான் அவருக்கு எதையாவது ஒவ்வொரு நாளிலும் எதையாவது பிரயோஜனமான முறையில் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் இயேசுவுக்காக பிரகாசிக்கிற வாழ்க்கையாய் காணப்படும். ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் உலக பிரகாரமாய் நீங்கள் வாழ்வீங்கன்னா நீங்கள் வெளிச்சத்தினால பிரகாசிக்கப்பட்டதும் வேஸ்டாக காணப்படுகிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் ஒரு சில வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சவுலனுடைய இருளை என்ன செய்தார்? வெளிச்சமாக்கினார். அவன் தேவனுக்கு விரோதமாய் காணப்பட்டவன் இப்ப தேவனுக்காக வல்லமையாய் செயல்படும்படியாய் ஸ்தோத்திரம் நான் எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட அழுக்கு என்று சொல்லி தன்னுடைய மேன்மையை குறித்து சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையை அற்பமாய் தேவனுக்கென்று அவன் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெருமையோடு உங்களுடைய ஜீவியம் இருந்துச்சுன்னா அந்த பெருமைகள் எல்லாம் சிலுவைக்கு முன்பாக உடைக்கப்படணும். ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயமும் உங்களுடைய வார்த்தைகளும் சொல்லுகிறதா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த சவுலனுடைய அந்த சவுல் எப்படிப்பட்ட பணக்காரன்னா இந்த நாட்களில் இருக்கிற எல்லா பணக்காரர்களை காட்டிலும் பெரிய ஒரு ஆஸ்தி உள்ள ஒரு மனிதன் தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட போது அந்த பணத்தின் மேலே அவனுக்கு நாட்டமே இல்லை, பணத்துக்காய் வாழணுன்ற ஆசையே இல்லை. இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவிய காலத்தை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேலை செய்யலாம், தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், எல்லாம் செய்யுங்க. இந்த உலகத்தில் சாப்பிடுகிறதற்கு கொள்ளுகிறதற்கு எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஸ்தோத்திரம். சோம்பல்தனமா இருக்கிறது அதுவும் ஒரு இருள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில. சிலர் சோம்பல்தனமா இருப்பாங்க, சரியா வேலை செய்ய மாட்டாங்க, உழைக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு இருள் தான். ஸ்தோத்திரம். வேலைகள் செய்யப்பட வேண்டியதானா எதை செய்தாலும் இயேசுவுக்காக நான் இன்னைக்கு எதையாவது செய்தனா, ஒழுங்கா என் குடும்பத்தை இயேசுவின் பிள்ளையாகிய நான் நடத்துறேனா, நல்லா ஜெபம் பண்ணி பிள்ளைகளெல்லாம் வசனத்துக்குள்ளாய் நடத்தி வசனத்தை படித்து வேதத்தை படித்து ஆண்டவருக்குள்ளாய் அட்லீஸ்ட் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்த்து நீங்கள்
ஆண்டவருடைய வழிகளிலே நடப்பீங்கன்னா இயேசு உங்களை குறித்து, உங்களை ரட்சித்ததை குறித்து மகிழ்ச்சி அடைவார். ஸ்தோத்திரம். அந்த உலகத்தில் எவ்வளோ பிஸியான காரியங்கள் இருந்தாலும் பைபிள் படிக்காமல் இருக்காதுங்க. ஜெபம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதுங்க. காரணம், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அவர் வரும்போது, இல்லாவிட்டால் அவருடைய சமூகத்தில் நிற்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரோடு கூட நித்தியமாய் பரலோகத்தில் இருக்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த உலகத்தே பார்க்கிறவுடைய நிலைமை என்ன ஆகும் போது, ஸ்தோத்திரம், அவர்கள் நித்தியமாய் நரகத்தில், வேதனை உள்ளதான அந்த நரகத்தில், அக்கினியும் கந்தகம் எரிகிற நரக கடல்ல அவர்கள் வேதனைப்படுவார்கள். வேற எந்த வழியுமே இல்லை. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது, இயேசுவை குறித்து அறிவிக்கப்படும் போது துன்பப்படுத்துகிறார்கள். பல காரியங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏன் சீக்கிரமா வரல? இன்னுமே வரல. ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களுக்கும் இன்னும் எத்தனையோ மலைகளில் ஜனங்கள் இயேசு அப்படின்னா அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிற நிலைமைகளில் இருக்கிறார்கள். இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் அறியணும்னா நம்ம ஒவ்வொருவரும் ஒரு பவுலாக மாறி செயல்பட்டோம்னா சீக்கிரத்தில் இயேசு வருவார். அவரோடு கூட நாம் பரலோகத்தில் என்றென்றைக்குமாய் காணப்பட முடியும். சவுலனுடைய வாழ்க்கை இருண்ட அனுபவம் பிரகாசமாய் மாறிற்று. இரண்டாவதாக, கடன் என்கிற இருளை தேவன் என்ன செய்கிறவர்? வெளிச்சமாக்கி, அப்படிப்பட்ட கடனில் சிக்கி தவித்து இருட்டில், இருண்ட அனுபவத்தில், வேதனையோடு துக்கத்தோடு காணப்படுகிற ஜனங்களை என்ன செய்கிறவர்? தேவன் விடுதலையாக்குகிறவர். இன்றைக்கும் பார்க்கும்போது நம்மை சுற்றிலும் கடன் வாங்கி அதை கொடுக்க முடியாதனால பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சிலர் தற்கொலையே பண்ணுகிறார்கள். நேற்றைக்கு ஒரு நியூஸில் பார்க்கும்போது ஒரு சகோதரன் நண்பரிடத்தில் 1 கோடி அளவுக்கு கடன் வாங்கி அதை பல ஷேர் மார்க்கெட்டிலும் பல காரியங்களிலும் இன்வெஸ்ட் பண்ண போது அவர் கொடுக்க தவறினதுனால கேட்டு பார்த்து கடைசியில் அவரையும் அவருடைய அம்மாவையும் சேர்த்து கடத்தி கொண்டு போனார்கள். கடைசியில் எப்படியோ யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்களை மீட்டார்கள் என்று சொல்லி அந்த நியூஸில் போட்டிருந்தார்கள். பாருங்க, கடன் ஒரு பொல்லாதது, மனிதனை இருட்டிலே தள்ளக்கூடியது. ஸ்தோத்திரம். கடன் ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை எப்படியாகிலும் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கடன் வாங்கி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கடன் வாங்கி நம்மை ஏமாத்துகிறவர்களாய் இருந்தோன்னா பரலோகம் போக முடியாது. ஸ்தோத்திரம். அந்த காரியம், அந்த தவறு உங்களை ஒரு நாளும் பரலோகத்துக்கு கொண்டு போக அனுமதிக்காது. ஸ்தோத்திரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய, கர்த்தர் உனக்கு தன்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஸ்தோத்திரம். தேவன் கடன் என்கிறதான ஒரு இருளை, கடன் என்கிற ஆசீர்வாதம் இல்லாத காரியத்தை மாற்றி நம்மை என்ன செய்கிறவர்? அநேக ஜனங்களுக்கு நாம கொடுக்கத்தக்கதாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கடன் நிறைய பேருக்கு, எல்லாருக்கும் இந்தியாவே கடனில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்மவும் கடன் வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி வீடை கட்டுகிறோம், கடன் வாங்கி வண்டி வாங்குகிறோம், கடன் வாங்கி ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த எப்பொழுதுமே நம்ம கடனில் இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி தேவன் கடனை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ கடன் இருக்கிறவர்கள், கடன் வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த கடன் இவ்வளவு பணம் நான் கடன் பட்டிருக்கிறேன், இதையெல்லாம் மாற்றி நான் கடன் இல்லாதவன் என்கிற ஒரு நிலைமை எனக்கு தாரும். நான் மற்றவர்களுக்கு
எப்பொழுதுமே கை நீட்டி மற்றவரிடத்திலே வாங்குகிறவனாய் அல்ல, அடுத்தவர்களுக்கு நான் உதவி செய்கிறவனாய் கடன் கொடுக்கத்தக்க அளவில் என்னுடைய நிலைமையை நீர் உயர்த்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக தேவன் உங்களை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பார். தேவையில்லாதபடிக்கு கடன்களே வாங்குகிறது ஒரு பழக்கமாக வைக்கக்கூடாது. ஏதோ தேவை, ரொம்ப முடியல, வீடு கட்டணும், அதை நம்ம கொடுக்கக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கிறது, சம்பளம் வாங்குகிறோம், சம்பாதிக்கிறோம், அதை வைத்து கொடுத்துடலாம் அப்படின்னும் போது தான் கடன் வாங்கணும். ஸ்தோத்திரம். கடனே வாங்கிட்டு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அது ரொம்ப ஒரு வேதனையை, ஒரு இருளை கண்களுக்கு முன்பாக, வாழ்க்கைக்கு முன்பாக கொண்டு வருகிறதா இருக்கும். எனவே கடன் வாங்கும்போது அதை உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அல்ல, நிறைய யோசித்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஸ்தோத்திரம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு யாராம்? அடிமை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்போ தெரிந்தோ தெரியாமலோ நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த கடனை கொடுத்து தீருகிற வரைக்கும் நம்ம கடன் கை நீட்டி வாங்கினவனுக்கு ஒரு அடிமையை போல தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு விடுதலை இல்லை. ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அந்த அடிமைத்தனம் என்கிறதான ஒரு இருளிலிருந்து ஆண்டவரே நாம் விடுதலையாகி உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய வெளிச்சத்துக்குள்ளாய் நீர் என்னை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிற வண்ணமாய் நான் ஆசீர்வாதமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபங்களில், குடும்ப ஜெபங்களில் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திர. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே ஒரு கடன் நிமித்தமாய் துக்கத்தோடு வேதனையோடு இருந்த ஒரு சகோதரியை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து மது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், மது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்று சொல்லி அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். பாருங்க, கடன் வாங்கினவன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்ப கடன், தீர்க்கதரிசி கடன் வாங்கிட்டாரு. எதுக்காக வாங்கினார் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா கடன் வாங்கி கொஞ்ச நாள்லே மரித்து போயிட்டாரு. இப்போ அந்த மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கடன் கொடுத்தவர்கள் இப்பொழுது அந்த அம்மாவிடத்தில் கேட்கும்போது, ஐயா பொறுமையா இருங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். எத்தனையோ தடவை அவன் வரவும் இந்த அம்மா பதில் சொல்லுகிறதும் மாய் காணப்பட்டிருக்கும். கடைசியில் அவன் பொறுமை இழந்து 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள, ஒன்றில் கடன் கூட இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளை நான் பிடித்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை அடிமைகளாக்கி கொள்ள வந்த நிலைமையின் மத்தியில் நேர எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல ஓடி போகிறார்கள். ஐயா, உம்முடைய அடியானாகிய அந்த என்னுடைய கணவர் உமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர், அவர் கடன் வாங்கி இறந்து போயிட்டாரு. இப்போ பிள்ளைகளை அடிமையாக்க கடன் கொடுத்தவர் வந்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறது. எந்த தாய்க்கு தான் பிள்ளைகளை கடன்காரனோடு ஒரு அடிமையாய் விட விருப்பம் இருக்கும்? ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில், இதே தமிழ்நாட்டில் கடன்களை வாங்கி கொண்டு கொத்த அடிமைகளாய் வேலை செய்ய எத்தனையோ ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளை விட்டிருக்கிறதை எப்போது செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த அம்மா ரொம்ப கண்ணீர் வடிக்கிறது. கடன் மத்தியில், ஐயோ என்னுடைய நம்பிக்கையா இருந்ததானே அந்த வெளிச்சமும் 2 பிள்ளைகளும் என்னை விட்டு போகிறார்களோ அப்படின்னு சொல்லி வேதனையோடு ஓடோடி வருகிறார்கள். எலிசா அவளை நோக்கி 2ஆம் வசனத்தில், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல்
உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஐயா, ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, அதை தவிர என்னுடைய வீட்டில் சொல்லிக்கொள்ள ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என் வாழ்க்கையில் எனக்கென்று ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இல்லாமைகளிலிருந்து இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர், ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலவற்றையும் படைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில இல்லாமைகளை நீக்கி ஆசீர்வாதத்தை தர இன்றைக்கும் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். உங்களுடைய இல்லாமைகளை மாற்ற, குறைவுகளை மாற்ற இன்னைக்கும் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும், வீட்டில் என்ன இருக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னும் போது, ஐயா வீட்டில் ஒரே ஒரு கூட எண்ணெய் தான் இருக்கிறது, அதை தவிர ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறார்? 3-4 வசனத்தை படிங்க. அப்பொழுது அவள் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். பாருங்க, அந்த சகோதரிக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ என்ன செய், நீ வீட்டுக்குள்ள போய் உன் அயல் வீட்டுக்காரர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரிடத்துல வெறும் பாத்திரங்களை நிறைய எத்தனை முடியுமோ அத்தனை பாத்திரங்களை என்ன செய், கேட்டு வாங்கு, உன் பிள்ளைகளை அனுப்பி வாங்கு அப்படின்னு வாங்கு. கடைசியில் நீ எல்லா பாத்திரங்களையும் கொண்டு அறை வீட்டுக்குள்ளே போய் அந்த பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஸ்தோத்திரம். எல்லா பாத்திரங்களிலும் அதை என்ன செய், அந்த குடத்தை, ஒரு குடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னியே, அதை வைத்து கொண்டு என்ன செய், எல்லா வெறுமையான பாத்திரங்களிலும் ஊற்று அப்படின்னு சொல்லும்போது ஸ்தோத்திரம், அந்த ஸ்திரீ போய் அப்படியே செய்தார்கள். இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற காரணமே என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல் இல்லை. தேவன் ஒரு காரியத்தை செய், ஜெபி அப்படின்னு சொல்லுவாரு, ஜெபம் பண்றதே இல்லை. பைபிள் படி, நல்லா பைபிள் படி அப்படின்னா படிக்கிறதே இல்லை. பரிசுத்தமா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு, இவங்க பரிசுத்தமா இருக்கவே மாட்டாங்க. உண்மையா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. எதையுமே கேட்காத உங்களை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? பாருங்க, அந்த ஸ்திரீ போய் வெட்கப்படவில்லை, ஒண்ணுமே செய்யல. என்ன இவரு ஏதாவது பணம் இருக்கிறத ஒரு ட்ரங்கு பெட்டியை தூக்கி கொடுப்பாருன்னு பார்த்தா, உன் பிள்ளைகளை இதை வைத்து நீ அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தா, இவர் போய் ஒரு குடத்தை வைத்துட்டு நிறைய பாத்திரத்தை வாங்கி உன் வீட்டுக்குள்ள, அறை வீட்டுக்குள்ள வைத்து ஒரு 2 பிள்ளைகளோடு கூட நின்று அதையெல்லாம் ஊத்து அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வித்தியாசமா நினைத்து கீழ்ப்படியாம இருக்கவில்லை. இன்றைக்கு விசுவாசிகளாகி உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படுகிறாங்களா? சில ஜனங்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக சில காரியங்களை சொன்னா கூட கீழ்ப்படிய மனமில்லாதபடிக்கு காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியணும். சில பெரியவங்க நினைப்பீங்க பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி, ஆனா நீங்க ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? ஸ்தோத்திரம். நீங்க கீழ்ப்படிந்தா தானே உங்க பிள்ளைகள் உங்களிடத்துல வந்து கீழ்ப்படியும். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அம்மாவும் பிள்ளைகளும் எல்லாரும் எலிசா சொன்னபடி அந்த பாத்திரங்களெல்லாம் கேட்டு வாங்கி வாங்கி எத்தனை பாத்திரம் முடியுமோ அத்தனை பாத்திரமும் அவர்கள் வாங்கி வாங்கி ஊத்தி கொண்டே இருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது? பிள்ளைகளோடு எல்லாரும் சேர்ந்து
இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லாமையே இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன், எல்லாவற்றையும் எல்லா சம்பூர்ணத்தையும் கொடுக்க வல்லமையுள்ள அந்த தேவனை நோக்கி பார்த்து உங்கள் அறை வீட்டில் நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது வெளியரங்கமாய் உங்களுக்கு பதிலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, தோத்திரம். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை எனக்கு ஊத்தும், எனக்கு கொட்டும், வானத்தின் பலகணிகளை திறவும் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் ஆண்டவரிடத்தில் கேட்டுவிட்டு நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறோம். ஒற்றுமை இல்லை, குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, 3 பேர் இருந்தார்கள். 3 பேரும் நீங்கள் சேர்ந்து அந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னபோது அதை அப்படியே செய்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். கடைசியில் என்ன நடக்கிறது? எல்லா பாத்திரங்களும் நிரம்பி விட்டது. நிறைய பாத்திரங்கள். ஒருவேளை ஒரு ஊரில் பாத்திரம் வாங்க போனால் ஒரு வீட்டுக்கு எத்தனை பாத்திரம் கொடுத்துருப்பாங்க? காலி பாத்திரம் ஒரு 3 பாத்திரம் 2 பாத்திரம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு 20-25 வீட்டில் வாங்கியிருந்தா கூட எத்தனை பாத்திரம் இருக்கும்? ஒரு 100 பாத்திரமாவது கிடைச்சிருக்கும். 100 குடம் எண்ணெயா இப்போ மாறிவிட்டது. அதுக்கப்புறம் கூட ஏதாவது பாத்திரம் இருக்கா பார்த்துட்டு வாங்கணும் போது எந்த வீட்டில் இதுக்கு மேலே பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லும்போது அப்போதான் எண்ணெயினுடைய பெருக்கம் அது நின்று விட்டது. இப்போ ஓடோடி போகிறார்கள். ஸ்தோத்திரம். எலிசா ஐயாட்ட, ஐயா நீங்கள் சொன்னபடி நான் கீழ்ப்படிந்து செய்தேன் ஐயா, எல்லா பாத்திரங்களும் நிரம்பி விட்டது, இப்போ நான் என்னையா செய்யணும் அப்படின்னோடனே எலிசா சொன்னார், எல்லாத்தையும் என்ன செய், விற்று கடன் கொடுக்க வேண்டியவர்களுக்கு. உன்னுடைய வாழ்க்கை துக்கமாய் வேதனையாய் இருண்டதாய் இருந்த நிலைமையின் மத்தியில ஜெபிங்க அப்படின்னு சொல்லி சொன்னியே, அந்த இருள் நீங்கும்படியாய் முதல்ல நீ போய் என்ன செய், அதை விற்று முதல்ல கடன்காரர்களுக்கு கொடு. முதல்ல கடன்காரர்களுக்கு கொடு. 2வது மீந்ததை கொண்டு நீ உன்னுடைய பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அதில் அவர் குறிப்பிட்டதான சில வார்த்தைகள். ஸ்தோத்திரம். அவருடைய சபையில் உள்ள 2 விசுவாசிகள், ஒரு ஆள் கடன் கொடுத்திருக்கிறார், இன்னொரு ஆள் கடன் வாங்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த கடன் வாங்கின ஆளு ஸ்தோத்திரம் அவருக்கு என்னதான் வருமானம் வந்தாலும் இந்த கடன் வாங்கினவருக்கு கொடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. அவர் எப்போ மாதிரி அவர் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடன் கொடுத்த விசுவாசியோ அவசரத்துக்கு கொடுத்துட்டேன், கொடுக்காம இருக்கிறானே வேதனையோடு, ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா. ஸ்தோத்திரம். ஐயா பார்க்கிறாரு. வாங்கினவரு ஸ்தோத்திரம் எப்போ மாதிரி எந்த காரியம் எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஸ்தோத்திரம் அந்த ஊழியக்காரர் சொன்னார். எனவே கடன் அது ஒரு இருள் தான். அதை நீங்கள் ஒருவேளை வாங்கும்போது அதிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம். அதை கொடுத்து இந்த உலகத்தில் நம்ம அதிலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். காரணம் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு யாரு? அடிமை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த கடன் மத்தியில் இந்த ஆண்டவரே தீர்க்கதரிசியினுடைய மனைவியை போல என்னுடைய நிலைமை இருக்கிறது, இந்த கடன் பாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அப்பாவுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது சேர்ந்து குடும்பமாய் பிள்ளைகளோடு ஜெபம் பண்ணுங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு மன ஐக்கியம் குடும்பத்தில் இருந்தாதான் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது தனக்கு தானே பிரிந்திருக்கிற ஒரு ராஜ்யம் ஆனாலும் அது மேன்மை பெறாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே பிரிந்திருக்கிற அனுபவம், ஒருவருக்கொருவர் விரோதமாய் இருக்கிற காரியங்கள் இதெல்லாம் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஐக்கியத்தோடு செயல்படுங்க. ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு செயல்படுங்க. ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு எதிரான கடன்கள் என்கிற இருளையும் அதை அவர் மாற்றி போடுகிறவர். ஸ்தோத்திரம். கடன் பயங்கரமான ஒரு
இருள். எனவேதான் அநேக ஜனங்கள் இந்த இருளுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த கடனையெல்லாம் கொடுத்து தீர்த்து நான் அதுக்கப்புறம் கடனே வாங்க போறதில்லை, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சவுலனுடைய பயங்கரமான இருள் வாழ்க்கையே அவனுடைய வாழ்க்கையில் இருளாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய நானே ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னதான அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த கிறிஸ்தவர்களையே அவன் அழிக்கும்படியாய் செயல்பட்ட பொல்லாத ஒரு இருள் பிடித்த மனிதனாய், ஒரு பெரிய ரவுடிக்கெல்லாம் பெரிய ஒரு ரவுடியாய் ஸ்தேவான் கல்லறியப்படும் போது அந்த கல்லறிகிறவருடைய வஸ்திரங்களை எல்லாம் வைத்துக் கொண்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். நான் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்ததான ஒரு பொல்லாத ஒரு நிலைமையில பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையை மாற்ற இயேசு வல்லமையுள்ளவராயிருந்தாரே. உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை மாற்ற அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. கடன் என்கிற இருளை அவர் மாற்றி போடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த நாளின் வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஆமென். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். இந்நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது இருளை மாற்றி வெளிச்சமாய் மாற்றுகிறது. ஓ, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, ஏசையா, ஏசையா,
நீர்தானையா யெகோவா சிக்கேனு எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா யெகோவா சிக்கேனு நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. எல்லாரும் முழங்கால் படிடுவோம், கண்களை மூடி இந்த வேளையில செபிப்போம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த அருமையான நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய சமூகத்தில் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளிலே தியானித்தது போல ஆண்டவரே கர்த்தாவே தேவரீரன் விளக்கை ஏற்றுகிறவர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா எல்லா இருண்ட அனுபவங்களையும், எப்படிப்பட்ட இருண்ட அனுபவங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் வெளிச்சமாய் மாற்றி தேவன் ஆசீர்வதித்த ஆண்டவரே அப்பா உம்முடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஜீவிக்க அநேகருக்கு அந்த ஜீவ வெளிச்சத்தினிடமாய் அநேகரை நடத்தத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. சவுலனுடைய வாழ்க்கையில இருந்ததான பொல்லாத இருளை குறித்து நாங்கள் தியானித்தோம். அவன் ஆண்டவரே ஒரு பயங்கரமான ரவுடிகளுக்கெல்லாம் மேலான ஒரு ரவுடியை போல அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது ஆண்டவரே. கர்த்தாவே கிறிஸ்தவர்களை எல்லாம் பிடித்து ஜெயிலில் போடவும் அவளை அடித்து காயப்படுத்தவும் அவன் செயல்பட்டான். ஸ்தேவான் கொலை செய்யும் போது அதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாய் சபை அன்றைக்கு செபித்த போது கர்த்தாவே அவனை சந்திக்க நீர் வல்லமையுள்ளவராய் இருந்தீரே. சபைக்கு ஆண்டவரை ஒரு தூணாய் மாற்றினீரே. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு பயங்கரமான ஒரு சாட்சியாய் இவனை நிறுத்தினீரே ஆண்டவரே. இன்றைக்கும் அப்பா ரட்சிக்கப்படாத ஜனங்கள் விசுவாசிகளுடைய குடும்பங்களில் உண்டு, சுற்றிலும் சமுதாயத்தில் உண்டு ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரை சபலை ஆண்டவர் ஆச்சரியமான ஒளியிலே ஆண்டவரை சந்தித்து அவனை உடனே கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவகுமாரன், அவரே ரட்சிப்பின் வழியாய் இருக்கிறார், பரலோகத்தின் வழியாய் இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்லும்படியாய் செய்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதிருக்கிற ஜனங்கள் கணவர்களாயிருக்கலாம், பிள்ளைகளாயிருக்கலாம், ஆண்டவர் ஆண்களாயிருக்கலாம், பெண்களாயிருக்கலாம், யாராயிருந்தாலும் அவர்களை ரட்சித்து கர்த்தாவே உமக்கு சாட்சியாய் தேவன் நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையின் மத்தியில தான் நேசித்த ரெண்டு அருமையான பிள்ளைகளை கடன் கொடுத்தவர்கள் அடிமைகளாய் தூக்கி கொண்டு போக இருந்த நிலைமையின் மத்தியில ஆண்டவருடைய சமூகத்தில் எலிசாவினிடத்துல போய் ஓ ஹல்லேலூயா தன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்து சொல்லி செபித்ததான் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை நீங்கவும் வெற்றியாய் ஒரு வாழ்க்கையை தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து விடுதலையோடு வாழவும் தக்கதாய் உதவி செய்த தேவன் இன்றைக்கும் கடன் பிரச்சனைகளோடும் பட்டினிகளோடும் கஷ்டத்தோடும் எனக்கு ஆண்டவரே இல்லாமை என்கிறதான இருள் இருக்கிறது என்று சொல்லி, கடன் பிரச்சனை என்கிற இருள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கொடுத்து தேவன் வழி நடத்துவீராக ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபித்து ஜெயமெடுக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த வேளையில் ஆராதித்த இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. ஆண்டவருங்களா ஆசீர்வதிப்பார். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர்